ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி ரெசிபி பார்க்க போகிறோம். அது வந்து ராகி கூழ் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதை தான் நான் இப்போ உங்களுக்கு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உடலும் மனமும் நன்றாக இருக்கவும், வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீரவும், நல்ல வேலை கிடைக்கவும் என பல காரணங்களுக்காக நாம் இறைவனை வேண்டிக்கிறோம். ஆனால் வாய் ஒன்று சொல்லும், மனம் வேறொன்று நினைக்கும் மனிதர்கள் தான் இங்கு அதிகம். இதற்கு பெயர் பக்தி அல்ல. சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் பக்தி. ஓகே, நம்ம இப்போது சமையலுக்கு போகலாம். இப்போது நான் ராகி கூழ் செய்ய போகிறேன். இது ராகி கூழ்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை. ராகினா வேறு ஏதோ நினச்சிக்காதீங்க. இது கேழ்வரகு தான். இது இங்கிலீஷில் வந்து ராகி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த கேழ்வரகு வந்து இப்போ வந்து பவுடராகவே கிடைக்கிது கடையில். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. முதல்லலாம் அந்த மாதிரி கேழ்வரகை வாங்கி அரைச்சி அந்த மாதிரி பவுடர் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போலாம் வந்து இந்த ராகி மாவு தனியாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது, அதாவது பாக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க. அந்த மாதிரி ராகி மாவு வாங்கிக்கோங்க. அதில் நான் இப்போ 1 கிளாஸ் எடுத்திருக்கேன் அந்த ராகி மாவை. இந்த ராகி மாவு வந்து சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இதை புளிக்க வச்சுட்டு நம்ம செஞ்சோன்னா அது வந்து அந்த சூடு வந்து குளிர்ச்சியாக மாறிடும். இது வந்து நம்ம இப்போ புளிக்க வச்சுட்டு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நம்ம இப்போ எடுத்த கிளாஸ்லேயே 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்க போகிறோம். இந்த விஸ்கால அடிச்சுக்கலாம். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் காலை நேரத்தில் இந்த கூழ் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, வேறு வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இதை சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ இட்லி தோசை சாப்பிட்டோன்னா அது சுகர் ஏறிடும். ஆனால் இது கூழ் சாப்பிட்டாக்கா அந்த மாதிரி இல்லை, ரொம்ப நல்லது. கை கால் உடம்பு வலி, அதாவது மூட்டு வலியெலாம் வராமல் இருக்கும் கால்சியம் இருக்கிறதுனால. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை பயப்படாமல் காலையில் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சக்தி நிறைஞ்சது. அதனால் நான் இதை செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கரைச்சிட்டோம். நான் இது காலையில் 7 மணிக்கு கரைக்கிறேன். இதை வந்து நான் சாயங்காலம் தான் காய்ச்ச போகிறேன். அதாவது ஒரு 7 மணி போல் 6 மணி போல் காய்ச்சுவேன். இதை இப்படியே மூடி வச்சிடலாம். இதை இப்படியே நம்ம மூடி வச்சுட்டு போகிறோம். இந்த மாதிரி கரைச்சாச்சு. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி இது புளிக்கணும். இந்த மாவு இது புளித்த உடனே தான் நம்ம காய்ச்ச போகிறோம். அதனால் காலையிலே நீங்கள் இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டு சாயங்காலம் உங்கள்கிட்ட எப்படி புளித்த உடனே காய்ச்சிருதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போது நம்ம மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நான் சாயங்காலமாக இதை எடுக்கிறேன். இதை எடுத்து காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. இங்கே பாருங்கள், மேலே எல்லாம் நுரைச்சி வந்திருக்கு. நான் இப்போ இதை எப்படி காய்ச்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த 1 கப்பு ராகி மாவுக்கு 8 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். 8 கிளாஸ் நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ராகி மாவோட ஒன்லி ராகி மாவு ஒண்டி போடாமல் புழுங்கல் அரிசியோட குருணை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த காலத்தில் குருணை அப்படிலாம் இருக்காது. அதனால் நீங்கள் புழுங்கல் அரிசியை 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து தூள் பண்ணிக்கோங்க. மிக்சியில் தூள் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்கும்போது இது ஒரு 5 நிமிஷம் கொதித்த பின்னாடி வெந்த உடனே அப்புறமா நம்ம அந்த ராகி கூழை, அதாவது அந்த கரைச்சி வச்ச மாவை இதில் சேர்க்க போகிறோம். நான் இப்போ முதல்ல இந்த புழுங்கல் அரிசி குருணை இருக்குங்களா, அதை நான் மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ராகிக்கு. இது இப்போ வெயில் காலமாக இருக்கிறதால நீங்கள் தினமும் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு பதிலாக இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு. நீங்கள் அதை சாப்பிட்றத விட இது ரொம்ப பெட்டர். ஓகேங்களா? இப்போ இது கொதிக்கட்டும். இப்போது இந்த அரிசி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளிக்க வச்சோம்ல அந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம்.
இப்போ இது ஒரு 15 நிமிஷம் கொதிக்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கீழே பிடிச்சிக்கும். அதனால் 15 நிமிஷம் நல்லா கிண்டி இது நல்லா வேகிற வரைக்கும் 15 நிமிஷம் கரெக்டாக ஆகும். அதனால் கொஞ்சம் நல்லா இதை காய்ச்சணும். ஓகேங்களா? இதில் உப்புலாம் ஒன்றும் போட தேவையில்லை. காலையில் நல்லா இது இதாகணுன்னே கட்டியானோடனே அதை நம்ம எடுத்து தயிரில் போட்டு கலக்க போகிறோம். அப்போ உப்பை போட்டுக்கிட்டால் போதும். இப்போ உப்பு ஒன்றும் போட தேவையில்லை. இப்போது கொதி வந்துடுச்சு. கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கும். இப்போது நம்ம கூழ் ரெடி ஆயிடுச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னா நீங்கள் தண்ணி தொட்டு இதில் தொட்டு பாருங்கள். கையில் ஒட்டாது. இந்த கஞ்சி வந்து கையில் ஒட்டாமல் இருக்கணும். அதுதான் பதம். அப்படி இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. வேர்வை தண்ணி படாமல் மூடி வச்சுடுங்க. ஓகேங்களா? காலையில் உங்களுக்கு நான் இதை எப்படி கரைச்சி காட்டுறேன். ஓகேங்களா? இதை எப்படி கரைச்சி கூழாக்குறது, தயிர் போட்டு உப்பு போட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், காலையில் ஆயிடுச்சு. இந்த கூழ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி கரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்படி இது மாதிரி நம்ம ஒரு 4-5 கரண்டி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ எடுத்துக்கிட்டோம். இந்த மீதி இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. மக்கா நாள் நீங்கள் அடுத்த நாள் வந்து நீங்கள் 2 மணி நேரம் இதை கரைக்கிறதுக்கும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சு திருப்பி கரைச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை எப்படி கரைக்கிறதுன்னு சொல்லிட்டு கரைச்சி காட்டுறேன். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டிருக்கோம். இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தயிர் இது நிறையா எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் இப்போது 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம உப்பே போடாமல் தான் செஞ்சுருக்கோம். அதனால் 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இப்போ இது வந்து கையால் கரைச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கையால் கரைச்சிட்டு அப்புறமா நான் உங்கள்கிட்ட நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ராகி கூழ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது கால்சியம் இதில் நிறையா இருக்குது. அதனால் மூட்டு வலிக்கு எல்லாத்துக்கும் நல்லது. நீங்கள் இட்லி தோசை காலையில் சாப்பிட்றத விட இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால தினமும் இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸ் சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். நீங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே இதே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப உடம்பும் குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம இதை சாப்பிட்டோன்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, நான் இப்போ இதை சர்வ் பண்ணி காட்டுறேன் உங்கள்கிட்ட.